இந்த இயர் நம்ம கிட்டத்தட்ட 1000 ஆர்டர்ஸ் கிட்ட டெலிவர் பண்ணியிருக்கோம். 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட ஒரு பெரிய செட்டப் இல்லை, ஒரு பெரிய டீம் இல்லை. ஆனால் நான் இதை ஒரு ஹோப்போட தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இயர் நம்ம கிட்டத்தட்ட 1000 ஆர்டர்ஸ் கிட்ட டெலிவர் பண்ணியிருக்கோம். ஒரு சோலோப்ரனரா ப்ரொடக்ஷன், பிரிண்டிங், பேக்கிங், கிளைண்ட் ஹேண்ட்லிங்னு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். இந்த இயரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நமக்கு வந்த பல்க் ஆர்டர்ஸ் தான். ஒரு பல்க் ஆர்டர்லேருந்து இன்னொரு பல்க் ஆர்டர்னு நம்ம குவாலிட்டி ரொம்ப பிடிச்சி போய் கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப ஆர்டர் கொடுத்தாங்க. லைஃப் இஸ் அ ஃபுல் சர்க்கிள்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சூரியதானோட ஒரு பல்க் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 2026 நடக்க போகிற சூரியதானோட பல்க் ஆர்டரோட இந்த இயரை முடிக்க போகிறோம். சூப்பர்ல. ஆனால் இது எதுவுமே நான் சேலஞ்சஸ் இல்லாமல் பண்ணலைங்க. இந்த வருஷம் நான் ஒரு டிடிஎஃப் மெஷினில் இன்வெஸ்ட் பண்ணேன். இந்த மெஷின் எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் இந்த மெஷின் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துச்சு. திரும்ப திரும்ப ரிப்பேர் ஆகி, ரொம்ப பிரிண்ட் டிலே ஆகி, என் மைண்ட் செட் எல்லாமே அஃபெக்ட் ஆகி அட் ஒன் பாயிண்ட் நான் கிவ் அப் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு நாள் ஒரு மிரக்கல் மாதிரி எங்கேருந்தோ டெக்னீஷியன் கால் பண்ணி எனக்கு இந்த மிஷினை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. இப்போ நம்ம எல்லா ஆர்டர்ஸுமே அதில் தான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2025ல என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் நிறைய விஷயங்களை பண்ணேன். இது எல்லாமே எனக்கு பலனை தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2025ல கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வச்சு நான் என் 2026 லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அஃப்கோர்ஸ் இது எதுவுமே உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ and keep supporting.